அவந்திகா வா, இவ்வளவு தூரம் வந்துட்ட, இன்னும் அங்கே நின்னா என்ன அர்த்தம்? கூச்சப்படாம உள்ள வாமா. வேணாண்டி. என்ன மச்சான், சொன்னபடி செஞ்சேனா இந்த ராஜாராம்? வருவான்னு சொன்னேன், வந்து நிக்கிறா பாத்தீங்களா? இதுக்கு தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தேன். எப்படி என்னோட பிளான்லாம்? பிரமாதம் மாப்ள, சொன்னபடியே செஞ்சிட்டீங்களே. நீங்க உண்மையிலேயே பெரிய ஆள் தான் மாப்ள. அம்மா, இவன் மந்திரம் ஏதாவது பண்ணிட்டானா? மனக்கோலத்தில் அந்த மாப்பிள கூட இருந்த பொண்ணு மாலையும் கழுத்துமா இங்க வந்துருச்சே. ஏதாவது வசியம் பண்ணிட்டானோ? எது எப்படியோ ராஜாராம் ஜெயிச்சிட்டாருல்ல. வா மகளே, மேடல போய் உன் வருங்கால புருஷன் பக்கத்துல உட்காரு. வேண்டாமா, வேண்டாம் அவந்திகா. அவந்திகா, அக்கா சொன்னா கேளுடி. அக்கா சொன்னா அவந்திகா, என்னடி பண்ற? உனக்கு மூளைகள கெட்டு போச்சா? எதுக்குடி இப்ப இங்க வந்த? இந்த மாப்பிள்ளை உன்னை நல்லா வச்சுக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணல, உன்னை பழி வாங்குறதுக்காக கல்யாணம் பண்றாருடி. உன் வாழ்க்கை நாசமா போயிடும்டி. வேண்டாண்டி, திரும்பி போயிடு. போடி, போயிடு அவந்திகா, நீ திரும்பி போயிடு. அக்கா தப்பு பண்றக்கா. அப்பா எது சொன்னாலும் அதை நீ நம்பாதக்கா. தயவு செஞ்சு திரும்ப போயிடுக்கா. கிருஷ்ண மாமாவும் நட்ராஜ் மாமாவும் உன்னை எப்படியாவது காப்பாத்திடுவாங்க. போயிடுக்கா. யாரு காப்பாத்துவாங்க? அவங்க கைவிட்டதுக்கு அப்புறம் தானே உங்க அக்கா இங்க வந்திருக்கா. நீ என்ன சொன்னாலும் உன் அக்கா கேட்க மாட்டா. இவங்க சொல்றதெல்லாம் காதுல வாங்கிக்காத அவந்திகா. நேரா போய் உன் எதிர்கால புருஷன் பக்கத்துல உட்கார். 5 நிமிஷத்துல உனக்கும் அவருக்கும் கல்யாணம். அதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கை சீரும் சிறப்புமா இருக்கும். வேண்டாங்கா. வேணாடி அக்கா, வேணாடி அவந்திகா, போகாதடி. நான் சொல்றத கேளுடி. வேணாடி, போகாதடி. அக்கா வேண்டாங்கா. உன் வாழ்க்கையில நீயே மண்ணை அள்ளி போட்டுக்காதக்கா. திரும்பி போயிடுக்கா. வேண்டாங்கா. அக்கா அவண்டி அவந்திகா, திரும்பி போயிடுறீ. வேணாடி அவந்திகா, அவந்திகா. அக்கா அவந்திகா, வேணாடி, வேணாடி. பட்ட பகல்ல இவ்வளவு போலீஸ் போர்ஸ் இருக்கும்போது அவன் கடத்திருக்கான்னா இது பெரிய கிரைம் சார். நீங்க சரின்னு சொல்லுங்க. அந்த ஆளை தூக்கிட்டு வந்து 4 போடு போட்டா உடனே உண்மையை சொல்லிட போறான் சார். வேண்டாம் சார், வேண்டாம். அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க. ஏன் சார் பயப்படுறீங்க? இந்த தடவை அவன் ஆதாரத்தோட சிக்கியிருக்கான். அவங்கிட்ட இருந்து வந்த வாட்ஸ்அப் வீடியோ மட்டும் போதும் சார். இதை வச்சு அவனை ஈஸியா அரெஸ்ட் பண்ணிடலாம் சார். தப்பிக்கவே முடியாது சார். வேண்டாம் சார், ப்ளீஸ் வேண்டாம். இப்போ உமா அவன் கையில இருக்கா. தயவு செய்து அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். ஆமா இன்ஸ்பெக்டர்,
எது நடக்குதோ நடக்கட்டும். எங்க அம்மா மறுபடியும் எங்களுக்கு உயிரோட கிடைச்சாலே போதும். தயவு செஞ்சு இப்போ இதுல தலையிடாதீங்க. எங்க அம்மா கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஆமா சார், எங்க உமாவுக்கு ஒண்ணுன்னா இந்த குடும்பம் மொத்தமும் அப்படியே கலங்கி போயிடும். அவந்திகா கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதை விட உமாவை உயிரோட மீட்டிட்டு வர்றதுதான் ரொம்ப முக்கியம். அந்த ஆளு கோவத்துல ஒருவேளை உமாவை கழுத்தறுத்துட்டா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஏண்டி இந்த நேரத்துல கூட வாயில நல்ல வார்த்தை வராதா? இன்ஸ்பெக்டர் சார், நான் சொல்ற நேரத்துல நீங்க நடவடிக்கை எடுத்தா போறோம். அது வரைக்கும் ப்ளீஸ். நடராஜ், அந்த வாட்ஸ்அப் வீடியோ கூட எதுக்கு ஒரு நிமிஷம் கூட சொல்றேன். இந்த வீடியோ தானே? சரவணா, திலீபா, இந்த வீடியோவை நீங்களும் பாருங்க, எல்லாருக்கும் காட்டுங்க. கண்டிப்பா அதுல ஒரு க்ளூ கிடைக்கும், பாருங்க. பாத்தியா உமாவோட நிலைமைய பாத்தியா? அந்த படுவாவை இப்படி பண்ணிட்டானே. சார் பாருங்க சார். வேண்டாம் சார். உமா ஆதரவு இல்லாம எங்கேயோ கிடக்கிறத என்னால பார்க்க முடியாது. பார்க்கிற சக்தியும் தைரியமும் எனக்கு இல்லை. வேண்டாம். இன்ஸ்பெக்டர், போன ஒரு நிமிஷம் கொடுங்க. சரவணா, இந்த வீடியோ இன்னொரு தடவை நல்லா பாரு. சரவணா, நிறுத்து. ஸ்டாப் பண்ணு. பாஸ் பண்ண சொல்றேன். பேக்ல வா. இதான். ஸ்டாப். இதான். ஜூம் பண்ணு. அம்மா கையில் என்ன இருக்குன்னு பாத்தியா? கையில அடிபட்டு இருக்கா? அப்பா, அம்மா வேற எங்கேயும் இல்லப்பா, இதே மண்டபத்துல தான் இருக்காங்க. என்னடா சொல்ற? அட ஆமா மாமா. சரவணா, அந்த வீடியோ நல்லா பாரு. அம்மா கையில பெயிண்ட் ஒட்டி இருக்கிறத பாரு. ஆமாண்டா, ஆமா. இப்ப அதுக்கு என்னடா? முட்டப்பையில ஞாபகம் இருக்கா உனக்கு? இதே பெயிண்ட் தான் நேத்து ஏன் சட்டையில ஓடி இருந்துச்சு. சரி ஃபைன், நீ நேத்து போன் பேசிட்டு இருந்த இல்ல, நான் உன் ஷர்ட்டை பார்த்து தட்டி விட்டேனே, உன் போன் கூட கீழே விழுந்துச்சேடா. ஆமாண்டா, இதே மண்டபத்துல எங்கேயோ ஒரு இடத்துல, இல்லனா ஏதோ ஒரு ரூம்ல புதுசா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அதுதான் எல்லார் மேலயும் ஒட்டுது. என் மேல எங்க ஒட்டுச்சுன்னு எனக்கே தெரியல, ஆனா அது இங்கேதான் எங்கேயோ இருக்கு. இந்த வீடியோல பாரு. அம்மா இருக்கிறாங்கல்ல, அந்த இடத்துக்கு பக்கத்துல பாரு, சுவர்லயும் அதே பெயிண்ட் தான் இருக்கு. ஆமாண்டா, சொல்லல. சோ கன்ஃபார்மா அம்மா வேற எங்கேயுமே இல்ல, இதே மண்டபத்துல தான் இருக்காங்க. எல்லாரும் தேடணும்னா ஈஸியா அம்மாவை கண்டுபிடிச்சிடலாம். போன காட்டு. டேய் பிரபா, அந்த மொபைலை கொடு. இந்தாங்கப்பா. சரவணா, திலீபா, நல்லா கேட்கோங்க. இந்த வீடியோ எல்லாருமே பாத்தீங்க. இந்த பெயிண்ட் எந்த ரூம்ல இருக்கோ அங்கதான் அம்மா இருக்காங்க. வாங்க தேடலாம். அவன் சொல்றது கரெக்ட் தான் சார். என்னம்மா இது? என்ன சுப்பு கலருங்கிறான், ஒட்டுதுங்கிறான். அவங்க எங்க தான் நீ ஒளிச்சு வச்சிருக்கிற? கண்ணா, உண்மையிலேயே அங்க நடந்தது என்ன தெரியுமா? உமா இல்ல. என்ன உமா இவ்வளவு அவசரமா எங்க போயிட்டு இருக்க? அது ஸ்டோர் ரூமுக்கு போயிட்டு நெய் பாட்டில் எடுத்துட்டு வரணும். மறந்துட்டு ஐயர் கேட்டாரு. இருமா, நானும் வந்துடுறேன். நான் ஒரு பைத்தியக்காரி. முதல்லயே எல்லாத்தையும் எடுத்து வச்சிருந்திருக்கணும். என்ன பண்றது சொல்லு? அவந்திகாவோட அப்பா பண்ற கலவரத்துல எல்லாமே தப்பாவே நடக்குது. இருக்கிற டென்ஷன்ல எல்லாத்தையும் நான் மறந்துடுறேன். ஈஸ்வரி, நீயே சொல்லு, ஒரு அப்பா இப்படி எல்லாம் கூட நடந்துக்குவாரா? என்ன இருந்தாலும் அவந்திகா அவர் பெத்த பொண்ணு தானே. பெத்த பொண்ணுன்னு
மனசு ஓரத்துல ஒரு பாசம் இல்லாமலே போயிடுமா? இந்த மனுஷன் ஏன் இப்படி நடந்துக்கிறாரோ தெரியல கடவுளே. எனக்கு மனசே ஆறல ஈஸ்வரி. எவ்வளவு இறக்கம் இல்லாம பேசினார் தெரியுமா அந்த ஆளு? அந்த மண்டபத்துல நிக்கவே எனக்கு கூசி போச்சு. சரி உமா, அதையே நினைச்சிட்டு இருக்காத, வா போலாம். நெய் எடுத்துட்டு வரணும். எங்க வச்சேன்? ஹோமத்துக்கு நெய் தான் முக்கியம் இல்ல? அது நான் எங்கேயோ எடுத்து வச்சேன், ஆனா மறந்துட்டேன். நானும் என் புத்திசாலித்தனமும். ஐயோ, நேரம் வேற ஆயிட்டு இருக்கு. ஐயர் வேற காத்துட்டு இருப்பாரு. ஈஸ்வரி, நீயும் கொஞ்சம் தேட, அங்க எங்கேயாவது இருக்கா பாரு. எங்க வச்சேன்னே தெரியலையே. கிடைக்கவே இல்ல. எங்க வச்சேனே தெரியல ஈஸ்வரி. ரொம்ப நேரம் ஆயிட்டு இருக்கு. எங்க போயிருக்க போகுது? ஐயர் வேற காத்துட்டு இருப்பாரு. நல்லா பாரு. இதோ இங்க இருக்கு. கிடைச்சிருச்சு. கிடைச்சிருச்சா? நெய் கிடைச்சிருச்சு. கடவுளே. ஈஸ்வரி, எனக்கு என்னவோ. ஈஸ்வரி, எனக்கு என்னவோ உடம்புக்கு. உமா, 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 என்னாச்சு உமா? உமா, அம்மா, உமா. என்னக்கா அது? நான் அடிக்கவே இல்லையாக்கா? அதுக்குள்ள அது ஒண்ணும் இல்ல சுபு. கொஞ்ச நாளாவே அவளுக்கு பிபி அதிகமா இருக்கு. அதான் இப்படி ஆயிட்டா. இங்க பாரு சுப்பு, எல்லாமே நம்ம நல்லதுக்குதான். நீ அடிச்சு எக்கு தப்பா உமா அதை பார்த்து எந்த சிக்கலும் ஆகாம போயிடுச்சு பாத்தியா? அடி, ரத்தம், சத்தம்னு எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த ஆண்டவனா பார்த்து இவளை சரியான நேரத்துல மயக்கம் போட வச்சுட்டான் பாத்தியா? அந்த ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான் சுப்பு. நம்ம அதிர்ஷ்டத்தை பாத்தியா? அக்கா, இப்ப என்னக்கா பண்ணலாம்? இத பார், இவ மயக்கத்தை பார்த்தா இப்போதைக்கு எழுந்திருக்கிற மாதிரி தெரியல. இதை இப்படியே வீடியோ எடுத்து அத அந்த ராஜாராம்க்கு அனுப்பி வை. மத்ததெல்லாம் அவர் பாத்துக்குவாரு. நல்ல ஐடியாக்கா. அக்கா, இவங்களை எங்க காவலிச்சுக்கிறது? இங்க யாரும் வரமாட்டாங்க. வேணும்னா இன்னொரு இடம் கூட இருக்கு, அதையும் சொல்றேன். ஆனா அதெல்லாம் அப்புறமா நம்ம பாத்துக்கலாம். முதல்ல இவ்வளவு ஒரு வீடியோ எடுத்து அத அந்த ராஜாராம்க்கு அனுப்பி வை. மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். எங்கயோ போயிட்டா. புடுறா புடுறா, சீக்கிரம் சீக்கிரம். இதான் நடந்துச்சு. அந்த அம்மா ஸ்டோர் ரூம்ல மறைச்சு வச்சிருக்கோம். டேய், வாடா வாடா. அப்பா, நாங்க கீழே போய் தரறோம்ப்பா. நீங்க இந்த பக்கம் போய் தருங்க. சீக்கிரம் வா. சீக்கிரம் போங்க. சடா சடா போங்க. எங்க போங்க? ரைட்ல போங்க. ரைட்ல போங்க. வாடா. நீங்க அந்த பக்கம் போய் தருங்க. சரிங்கண்ணே. டேய், வாடா.
ரூம்ல பார்க்கலாம். இங்கே. மா அம்மா மா டேய், டைல்ஸ்ல எப்படிடா ஒட்டும்? அம்மா கையில தானே பட்டிருக்கு. இவ்வளவு தூரத்துல அவங்க கை எப்படி போட சொல்லு? வேற எந்த ரூம்லடா இருப்பாங்க தெரியல. வா பார்க்கலாம் வா. வேற எந்த ரூம்லடா போய் தேடுறது? வா போய் வா. டேய் ரொம்ப தப்பா போயிட்டு இருக்குடா. மண்டபம் முழுக்க தேடினாங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அக்கா இப்ப என்னக்கா பண்றது? மாட்டிக்க போறேங்கா. என்னம்மா பண்றது? இந்த பிரபா ஒரு பயங்கரமான ஆளு. வாட்ஸ்அப் வீடியோவை வச்சு உமா இருக்கிற இடத்தை எப்படி கண்டுபிடிச்சான் பாத்தீங்கல்ல? முதல்ல அவன் கவனத்தை திசை திருப்பணும். ஒண்ணு பண்ணுவோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குரூப்ல போய் நாம ஒளிச்சு வச்சிருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடாம பாத்துக்குவோம். சரியா? சந்தேகம் வராதபடி அவங்க கவனத்தை திசை திருப்புங்க. புரியுதா? சரிம்மா. ஆளுக்கு ஒரு குரூப்ல போங்க. சரிக்கா பாத்துக்கிறேன். போ. பிரபா 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 அங்கங்க போற? நான் எல்லா பக்கமும் தேடிட்டேன். ரூம்ல அத்தை இல்லையா? இல்லடா. எனக்கே ஒரே பதட்டமா இருக்கு. அத்தையை காணோம்னு. அந்த பக்கம் ஒரு ரூம் இருக்கு. போய் தேடி பார்க்கலாமா? வா 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 வா. அண்ணே, அந்த பக்கம்லாம் தேடிட்டேன், எங்கேயுமே இல்ல. நீங்க அந்த பக்கம் இருக்கிற ரூம்ல தேடி பாத்தீங்களா? நாங்க அங்கெல்லாம் தேடிட்டோமா, அங்க எங்கேயும் இல்ல. அண்ணா, அந்த பக்கம் கடைசியில 2 ரூம் இருக்கே, அங்க பாத்தீங்களா? அது அங்க நம்ம எப்படியாவது உமாவை தேடி கண்டுபிடிச்சு ஆகணும்னே. உமா அந்த வீடியோல மயக்கமா கிடக்கிறத பாக்கும்போது அவளுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு ரொம்ப பயமா இருக்குங்க. வாங்க தேடி பாப்போம். போய் பார்க்கலாம். ஐயோ உமாக்கா, வைத்தி உமாக்கா, வைத்தி இங்க பாப்போம். உமாக்கா, உமாக்கா, ஐயோ வைத்தி அங்கேயும் இல்லையா? எங்கேயுமே காணோம்டா. உமாக்கா, உமாக்கா, ஐயோ உமாக்கா. என்னாச்சு? அம்மா பத்தி ஏதாவது குழு கடிச்சதா? இந்த பக்கம் எல்லாம் தேடிட்டோம், அக்கா கிடைக்கவே இல்ல. நான் இப்போ இந்த பக்கம் போய் தேடுவேன். ஐயோ அந்த பக்கம் தானே நான் இவ்வளவு நேரம் தேடிட்டு வரேன். வாங்க இந்த பக்கமா போய் தேடலாம். சரியா தேடி இருக்க மாட்டீங்க. நான் போய் வாப்பா, பார்த்துட்டு நான் தான் வரேன். தேடிட்டேன்னு சொல்றேன்ல. வா. சொன்னா கேட்க மாட்டேன். பிரபா அத்தை இல்ல. உள்ள போய் பாப்போம். இல்லன்னு சொல்றல. பாப்போமே. பாத்தியா? இல்ல பாத்தியா? கண்ணா, என்ன பிரபா? அதே பெயிண்டரா? நம்ம வாட்ஸ்அப் வீடியோல பார்த்த அதே பெயிண்ட் தான் இங்க இருக்கு. ஆமா பிரபா. அப்ப இந்த கலர் பெயிண்ட் அடிச்ச இடத்துல தான் அம்மா எங்கேயோ இருக்காங்க. இங்கதான் இல்லையா? நான் தான் சொன்னால அங்க இல்லன்னு சொன்னா நம்ப மாட்டேங்கிறேன். சரி, நம்ம வேற ரூம்ல போய் பார்க்கலாம். பாப்பா வா. டேய் பிரபா, நான் தெரிஞ்சுதாரா? டேய், உள்ள பெயிண்ட் அடிச்சிருக்காங்கடா. நம்ம வாட்ஸ்அப் வீடியோல பார்த்த அதே பெயிண்டரா? டேய், இங்க தான் எங்க இருப்பாங்க. நான் செகண்ட் ஃப்ளோர்ல போய் பார்க்கறேன். போய் பாரு. இங்க ஃபுல்லா தேடு. மிஸ் நானும் பண்ணல. கண்ணனும் போய் நானும் கூட போய் தேடி பார்க்கறேன். போலாம் போலாம். என்னாச்சு? என்னடா தேடினீங்களா? என்னாச்சு? அப்பா, எல்லா இடமும் பார்த்தாச்சுப்பா. நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லடா, இந்த பக்கம் ஃபுல்லா பார்த்தாச்சு, எங்கேயும் இல்ல. மாமா, நீங்க கீழே தேடினீங்களே. நாங்க தேடின இடத்துல எல்லாம் அக்காவை காணோம்டா. டேய், ஒருவேளை அது ராஜாராம் மண்டபமா? மாமா, சான்ஸே இல்ல மாமா. இந்த பெயிண்ட் நம்ம மண்டபத்துல தான் இருக்கு. சொன்னா நம்புங்க. அப்படியா? என்ன பண்றது? சரி, ஒண்ணு செய்வோம், நம்ம மேல போய் பார்க்கலாம் வாங்க. சரி, வாங்க வாங்க. சரி, என்ன பண்ணிட்டு போய் தேடுப்பா. என்னாச்சு சுப்பு? அக்கா முடிஞ்ச அளவு எல்லாரும் ஜஸ்ட் திருப்பி விட்டாச்சுக்கா. இன்னும் ஸ்டோர் ரூம் மட்டும் தான் பாக்கி இருக்கு. அதுக்குள்ள நுழைஞ்சாங்கன்னா கதை கந்தல்.